ஓகே ஓகே பாருங்க நேத்து படிச்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். vocabulary தெரியலனா பரவாயில்லை. எனக்கு சென்டென்ஸ் எப்படி புரியுதுன்னு பார்க்க போறோம். சரியா? சென்டென்ஸ் எப்படி புரியுது பிளஸ் ஃப்ளோ நடுவுல இன்ஃபரன்ஸ் கேட்பேன். இது தெரியல அப்படின்னா கீழ பாத்துக்கிடுங்க. சரியா? சரி நேம்ஸ் அண்ட் ரைட் ரைட்ல ஏன் இப்படி வச்சிருக்காங்க? ஏன்னா இதுல எவனுடைய பேர் இந்த பாண்ட்ல இருக்குன்னு தெரியணும். கூட சேர்ந்து என்ன பாண்ட்ன்றது தெரியும். சரியா? எதுக்கு நேம்னு பேர் வச்சிருக்காங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நேத்து பார்த்தோம். கரெக்டா ஒரு வார்த்தை மொத்த வார்த்தை பர்ச்சேஸ் கிடையாது கிடையாது ஒரு வார்த்தை அவ்வளவுதான். அந்த வார்த்தை தான் இதுல மெயின் பிரச்சனையே அனானிமிட்டி. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு பாண்ட குடுக்குறாங்கன்னு ரைட். கோட் டிட் வெல். கோட் டிட் வெல்ங்கிறது அட்வர்ப். டு வாட் வாட்னா என்ன அர்த்தமா? ஸ்டாப். வாட்னா ஸ்டாப். டு ஸ்டாப் யாருடைய அட்டெம்ப்ட்? எஸ்பி எதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிச்சு? என்ன டிலே பண்ணனும்? டீடைல்ஸ் ஆஃப் குடுக்கறத டிலே பண்ணிச்சு. அதை யார் ஸ்டாப் பண்ணிட்டாரா? ஸ்டாப் பண்ணது கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் அப்படி பேசுறாங்க. சரி அடுத்து the supreme court's refusal. சரி நீங்க நிப்பாட்டுவோம். refusal part of speech என்னது? refusal னா noun. ஏன் noun தெரியுமா? verb plus al noun. refusal to grant any further time. நிப்பாட்டுங்க. any further time. further னா என்ன அர்த்தமா? ஏற்கனவே டைம் கொடுத்தாங்களா? ஏற்கனவே டைம் கொடுத்தாங்க அப்படிதானே? இப்ப என்ன டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க? எனி டைம் எழுதுனா தப்பு. என்ன எழுதுங்க? எனி ரைட் டு த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டு furnish details. அப்படிதானே? furnishனா furnish details என்ன பண்ணணும்? டீடைல்ஸ் என்ன பண்ணணும்? provide பண்ணணும். provide details of those. singular or plural? plural. those who யாரை ரெஃபர் பண்ணுது? those who purchase and parties that encash electoral bonds since April 2019 as filed and ill-advised attempt to seek postponement of the disclosure. இப்போ பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா சென்டென்ஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் போகுது. சென்டென்ஸ் பெருசா இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்? சப்ஜெக்ட் டு வெர்ப் பிடிக்குமா? ரைட். has spoiled not swatted தான். அது நாசமா இருக்கு. swatted spoiled இது வார்த்தை போட்டு சாப்போட் பட்டு பிடிச்சோமா? அதேதான் spoiled and thwart. சரியா? சரி has spoiled க்கு சப்ஜெக்ட் சொல்லுங்க. வேலை முடிஞ்சிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டுடைய ரெஃப்யூசல் அட்வைஸ் ஒரு அட்வைஸ் attempt பண்றாங்க. யார் attempt பண்ணா? எதுக்கு? to seek postponement of the disclosure. நமக்கு தெரியும் disclosure இது reveal பண்றது. disclosure until after the நேத்து பார்க்கும்போது நான் சொன்னேன் இவங்க என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு. ரைட் ஓகே. இப்போ இங்க இருந்து இந்த ப்ளூ ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு. மீதியை தான் நம்ம பார்ப்போம். சப்ஜெக்ட் எங்க இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுடைய ரெஃப்யூசல். வர்க் இருக்கு. ரைட் ஓகே. சுப்ரீம் கோர்ட் என்ன ரெஃப்யூஸ் பண்ணுதா? டிரான்ஸ்போர்ட் ரெஃப்யூஸ். எதுக்கு?
those who purchase. இது மட்டும் கிடையாது. And parties that encashed electoral bonds. Right, இது எப்படி படிக்கணும் அப்படின்னா details of those who purchased electoral bonds since 2019 and parties that encashed electoral bonds since புரியுதா? அப்போ பர்ச்சேஸ் பண்ணவன் ஏப்ரல் 2019 இருந்து வேணும், என்கேஷ் பண்ணவனும் 2019 இருந்து வேணும். ரெஃப்யூஸ் பண்றாங்க, ரெஃப்யூஸ் பண்ணதுனால எதுக்கு இவங்க எதுக்கு பிளான் போடுறாங்க? போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதை நிப்பாட்டி has now been asked to disclose to the Election Commission of India by the end of ஆட்சி கொள்ள இன்னைக்கு the names of details of the purchasers of the bonds. ஒண்ணு அடுத்தது dates on which நிப்பாட்டுங்க which எப்பவுமே முன்னாடி ரெஃபர் பண்ணும். சரியா? எதை ரெஃபர் பண்ணுது? என்ன அர்த்தம்? எந்த டேட்? these were bought on dates. அதான் சரியா? these were bought on dates. என்ன மீனிங் சொல்றாங்கம்மா? பேரு வேணும், என்னைக்கு. ரைட், அடுத்து and மூணு டீடைல் கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. வேற என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். the bank should also disclose the names of the parties that யார ரெஃபர் பண்ணுதுன்னா parties that redeemed the bonds along with மொத்தம் எத்தனை டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டீடைல்ஸ் மொத்தம் எத்தனை? 6 டீடைல்ஸ். நல்லா பாருங்க, 6 டீடைல் கேட்டிருப்பாங்க. names of details of the purchasers, dates, denominations. மூணு முடிச்சா அடுத்து names of dates, denominations. எத்தனை? Right. The ECI has to on its website by March 15. Right. Post information. என்ன மீனிங் சொல்றாங்க? இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணுமா? வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்ணணும். சரியா? by March 15 இருக்காங்க. on March 15 போடுங்க. by March 15 என்ன? March 15 க்கு போஸ்ட் பொசிஷனுக்கு நல்லா தெரியும். ரைட். The upshot of the bank's application for time until June 30. எது வரைக்கும் டைம் கேட்டிருந்தாங்க இவங்க? ரைட். யாரு பேங்க் உடைய அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க? ஜூன் 30 வரைக்கும் டைம் தாங்க. அப்ஷாட் இருக்குல்ல, இதுதான் சப்ஜெக்ட். அப்ஷாட்டுக்கு நமக்கு அர்த்தம் கெஸ் பண்ணுவோமா? தெளிவா இருக்கு. என்ன தெளிவா இருக்கு. கண்டிப்பா இப்ப நம்ம போன கதை, போன எடிட்டோரியலுடைய கதை நீ கண்டினியூ ஆகும். போன எடிட்டோரியலுடைய கதையில கரெக்ட் எதுக்கு என்னதுமா? சரி.
எதுக்கு டைம் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டையும் மேட்ச் பண்றதுக்கு டைமே கேட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நீ மேட்ச் எல்லாம் நீ பண்ண வேண்டாம், என்ன பண்ணிக்கலாம், நீ வெறுமனே என்ன பண்ணு டீடைலா மட்டும் கொடுத்தா போதும். அப்ஷார்ட் அப்படின்னா இப்ப என்ன மீனிங்கா? அப்ஷார்ட்டுக்கு மீனிங் என்ன போட்டிருந்தாங்க? ரிசல்ட். சரி, ரிசல்ட் இல்ல அட்வான்டேஜ். நம்ம அப்ஷார்ட் படிச்சுக்குவோம், ரிசல்ட் படிச்சு. பேங்க் இப்ப அப்ளிகேஷன் போட்டது எதுக்கு? டைம் வேணும், ஏன்னா என்ன பண்ண முடியாது, மேட்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் போட்ட அப்ளிகேஷன் என்ன நல்லது, நீ என்ன பண்ண போதும், மேட்ச் பண்ணா என்ன பண்ணணும், கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு. ரைட். It appears that the data என்னதுமா? Right, என்ன appear ஆகுதுன்னா the initial directions of the as part departing. It's-னா எதனுடைய எது constitution bench உடைய as part of its February 15 judgment invalidating the electoral bond scheme had been construed சூப்பரான ஒரு வார்த்தை, had been construed to mean that XBI was required to match with exactitude all the purchasers. சரி, சென்டென்ஸ் பெருசா ஆச்சுனால என்ன பண்ணணும், சென்டென்ஸ் விரிச்சிடணும். அப்பியர் ஆகுது. யார் கொடுத்தா? அதாவது ஒண்ணு இல்ல, என்னைக்கு கொடுத்தாங்க? as part of its ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க. valid ஆக்குறது என்னது? செல்லும்னு சொல்லு. இன்வாலிட் ஆகுறதுனா ரைட், செல்லாதுன்னு தான் இங்க ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க. எது செல்லாதான்? எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கீம் செல்லாதுன்னு யார் கொடுத்தா? எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கீம் had been construed இருக்கா? இது verb. Active voice or passive voice? Passive voice. Construed na misunderstood. தப்பா புரிஞ்சுக்கிட்டான். தப்பா புரிஞ்சாங்க, வேணுமா புரிஞ்சாங்கன்னு பாப்போம். Construed na misunderstood. சரியா? மேல பாருங்க. அப்புறம் எழுதிக்கிறோம். சரிங்களா? முடிச்சிட்டு எழுதிக்கிறோம். Had been misunderstood. ரைட், இதுக்கு சப்ஜெக்ட் என்னது? சப்ஜெக்ட் எது? எது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டது? அதான் கேள்வி. எது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டது? ரைட், அப்ப எப்படி வாசிக்கணும்? இனிஷியல் டைரக்ஷன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டது. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க? கன்ஸ்ட்ரூடா? கன்ஸ்ட்ரூட்னா தப்பா அண்டர்ஸ்டாண்டிங்கிற மீனிங் தாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பின்னாடி வரும் பாருங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, I mean construed to mean அர்த்தமா? மீன் பண்ணுது. என்ன மீன் பண்ணுதுன்னா, to mean that என்ன மீன் பண்ண புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, SBI was required to match exactitude அப்படின்னா எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்ணணும். என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். all of the purchasers with the right sentence meaning சொல்லு. ஜட்ஜ்மென்ட்ல என்ன வந்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், பாண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க? இன்வாலிட் ஜட்ஜ்மென்ட் பண்ணி கொடுத்தாங்களா? SBI காரங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, என்ன பண்ணுமா? டோனரை ரெசிபிட்ட என்ன பண்ணணுமா? மேட்ச் பண்ணணும். சரியா? ஆக்சுவலி மிஸ்கன்ஸ்ட்ரூட் தான் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட். மிஸ்கன்ஸ்ட்ரூட் தான் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட். கன்ஸ்ட்ரூட்னா சரி, இப்போ அந்த அண்டர்ஸ்டூட் இருக்குல்ல, இது வந்துட்டு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தல பிரச்சனையா இல்ல SBI பிரச்சனையா?
ஜட்ஜ்மெண்ட் தெளிவா தான் கொடுத்துருக்காங்க இனிஷியல் டைரக்ஷன்ஸ். இவ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி போயிட்டான். சரியா? டீம்டுனா வந்துட்டு என்னது? கன்சிடர்ட். டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிம்பாங்க. அப்படின்னா யூனிவர்சிட்டி கிடையாது. சரியா? அதான் யூனிவர்சிட்டி. இந்த பேங்க் என்ன டீம் வச்சு exercise. எது matching time consuming exercise as the details were in what பார்த்தோமா side on it and not a story, right? இந்த as க்கு meaning as ங்கிறது because reason. சரி, இங்க as க்கு பதிலா because போடலாம். வேற என்ன போடலாம்? since போடலாமா? வேற for போடலாம். for ங்கிறது இங்க conjunction. because, since, as, for இந்த நாலு வார்த்தையுமே என்னது? reason. படம் பார்க்காம நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்னதான் இருக்கும்? நியூஸ்ல என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு? அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் சொல்ல போறீங்க. சரியா? பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணுங்க. சென்டென்ஸ் புரிஞ்சுக்க போறீங்க. குரூப்புக்கு மீனிங் சொல்ல போறீங்க. அண்ட் வந்துட்டு ரிஜெக்டிங்கும் கீப்பிங்கையும் செக். கன்செப்ட் சிபியோட பின்னாடி கரெக்டா சொல்லு. குரூப் பதிலா நான் வந்து டாலரேட் போடுறேன். கரெக்டா சொல்லு. கரெக்டா? டாலரேட் கரெக்டா? புட் அப் வித் கரெக்டா? கரெக்ட். சரியா? குரூப் அப்படினா டாலரேட் போடலாம், புட் அப் வித் போடலாம். நமக்கு குரூப்ங்கற வார்த்தை மீனிங் வேண்டாம். இது குரூப் டிஃபிகல்ட் வேர்ட். அது வேண்டாம். இது குரூப்புக்கு இன்னொரு மீனிங் இருக்குங்க. தெரியுமா? இருக்காது. நீரோடு. ஸ்மால் ட்ரீ. இங்க அந்த மீனிங் கிடையாது. நவுன் மீன். சரியா? இங்க ப்ரூக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. பில்லுக்கு பின்னாடி V1 வரணுமா? அந்த V1 அந்த ப்ரூக். சரியா? ஆர்த்தியோட பின்னாடி இருக்காங்க. புரியுதா? உங்களுக்கு தான் புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றா சுப்ரீம் கோர்ட். என்ன எதுக்கு ரிஜெக்ட் பண்றாங்க? என்ன காரணத்துக்காக அப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னா டைம் கேட்டு வந்துச்சு, ரிஜெக்ட் பண்றாங்க. அண்ட் கீப்பிங் தி த்ரெட் ஆஃப் கண்டெம்ப்ட் ஆக்ஷன் அலை. கண்டெம்ப்ட் அப்படினா என்னது? அப்படினா அவமதிக்கிறது. கண்டெம்ப்ட் ஆஃப். சரியா? கோர்ட் ஒரு சொல்லுச்சு அப்படினா கண்டிப்பா நீங்க அத செய்யல அப்படினா அந்த கேஸ் பெருசு என்னன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கூப்பிட்டு போகும். என்ன பர்టిక్యులர் சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா the court has said ரெண்டு விஷயம் பண்றாங்க. கோர்ட் ரிஜெக்ட் பண்றாங்க. கண்டெம்ப்ட் ஆக்ஷன் உடைய த்ரெட்டை எப்படி வச்சிருக்காங்க? அலைவா வச்சிருக்காங்க. ரெண்டு விஷயம் பண்றது மூலமா கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணி மெசேஜ் அனுப்பிருக்கு. நார்மல் கண்டிஷன் என்ன பண்ண மாட்டேன். அமைதியா இருக்கு.
அத கொஸ்டின் பண்ணா சரி ஆல்சோ ரிக்ளீன் இருக்கு அது பார்ட் ஆஃப் ஸ்பீச் இது பார்ட் ஆஃப் to comply with the order until the filing of an application for extension of time just 2 days before the March deadline. சிறப்பா அடிச்ச மாதிரி கேள்வி கேக்குறாங்க கரெக்ட்டா மீனிங் சொல்லுங்க பெஞ்ச் வந்து கரெக்ட்டா கேள்வி கேக்கு எதை கேள்வி கேக்குறியா இருக்காங்க பேங்க் கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்டா அமைதியா இருக்காங்க என்ன கேள்வி கேக்குறாங்க what had been done என்னது பண்ணப்பட்டிருக்கு what என்னது had been done active voice or passive voice passive voice எதுக்கு பண்ணப்பட்டிருக்கு to follow the order என்ன இத்தனை நாள் எப்போ ஆர்டர் போட்டுட்டு இத்தனை நாள் வரைக்கும் நீ ஆர்டர்ல என்ன ஃபாலோ பண்ண until the apply with application for extension of time நீ extension of time file பண்ணல அது வரைக்கும் நீ ஆர்டர்ல இல்லையோ நீ பண்ணி என்ன கேள்வி கேட்டா SBI என்ன சரியா இந்த ஃபைலிங் ஆஃப் until application of time எப்போ ஃபைல் பண்ணாங்க எது பண்ணாங்க just 2 days before the அப்ப பிப்ரவரி 15 உனக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கு சரியா மார்ச் 4 வரைக்கும் டைம் இருந்திருக்கு இது வரைக்கும் நீ என்ன பண்ணேன்னு பேங்க் இருக்கு அமைதியா இருக்கு அப்ப பெஞ்ச் क्वेश्चन கேட்டது எப்படிதான் ரைட் ஓகே இட் இஸ் நவ ரொம்ப மிகப்பெரிய அடி இட் இஸ் நவ குவைட் அப்பேரண்ட் இது வெளிப்படை தெரியல even manually matching the two as long as இங்கிட்டு அங்கிட்டு பிரிக்கும் சரியா இப்ப நல்ல தெளிவா தெரிஞ்சுட்டாங்க என்னது அப்படின்னா மேனுவலா சொல்லல மேனுவலா மேட்ச் பண்ணா கூட ரெண்டு டேட்டா செட்ட மேனுவலா மேட்ச் பண்ணா கூட could not have taken இவ்வளவு டைம் எடுத்துக்கா எவ்வளவு டைம் எடுத்துக்கா 4 மாசம் மேட்ச் பண்ணிட்டா கூட அப்படினு வெளிப்படையா தெரியுது அப்படிங்கறாங்க அடுத்து the voters right to information the very அங்க பார்த்த very நம்ம ஒரு very இருக்கும்ல exact சரியா the same அப்படிங்கற வார்த்தை அதே person அத very basis the very basis என்னதுமா reason எடுத்துக்கலாம் the foundation எடுத்துக்கலாம் சரியா basis னா the very foundation for the court finding the unconstitutional நிப்பாட்டுங்க அடுத்த கேள்வி இப்போ SBI போட்டுக்கு என்ன பிரச்சனை அனானிமஸா எவனா டொனேட் பண்ணா ஏன் அசிஸ்டன்ட் சொன்னாங்க லைன் இங்க தான் இருக்கு ஓட்டருக்கு தெரியணும் கண்டிப்பா ஓட்டருக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படிங்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல அவருக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை 14-21 சரியா ஆர்டிகல் 19 அதுல வருது சரியா சோ ஆர்டிகல் 14-21 எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19-14-21 கூட தான வருது சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன இருக்குது அப்படினா எவனுக்கு ஓட்டு போடுறனோ அவனுக்கு எங்க இருந்து வார்த்தை சொல்லிட்டாங்க question is as to whether the voters right to information இருக்குல்ல ரைட் இது நிப்பாட்டுங்க இங்க இன்ஃபர்மேஷன் அப்புறம் என்ன இருக்கு சமார் the very basis for the court finding the anonymous donation unconstitutional இதுதான் ஃபவுண்டேஷன்ங்க யாருக்கு கோர்ட்டுக்கு
கோர்ட் என்ன கண்டுபிடிச்சிச்சு? the anonymous donation scheme unconstitutional கண்டுபிடிச்சிச்சு இல்ல. அதுக்கு ஃபவுண்டேஷனே என்னதுதான்? ஓட்டருடைய ரைட் டு இன்ஃபர்மேஷன். சரி, அடுத்து என்ன இருக்கு? will be கேள்வி எதுன்னு சொல்றேன். will be fulfilled இருக்கா? அதுடைய சப்ஜெக்ட் சொல்றேன். question may arise கிடையாது. question subject may arise as to அடிச்சிருவோம். சரியா? voters right to information will be fulfilled by clear disclosure of the names of bond purchasers and the parties that receive the funds without authentic data on who donated what amount to the party. Super ஆனது. Within the scheme unconstitutional தாக்கப்படுது. சரியா? அப்போ இப்ப கேள்வி என்னமா வருது? இப்போ voters உடைய ரைட் டு இன்ஃபர்மேஷன் தாக்கப்பட்டதனால தான என்ன மாத்தணும்? அன்கான்ஸ்டிடியூஷனல் மாத்தணும். இப்போ இந்த voters ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்ஃபில் ஆயிருமா? ஃபுல்ஃபில் ஆகிருமா அப்படின்னு கேள்வி வருது. எப்போ ஃபுல்ஃபில் ஆயிருமா? will be fulfilled by வெறுமனே என்னதான் பண்ண போறாங்க? எது லிஸ்ட் போறாங்க? names of bond purchasers and the இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க? டிஸ்க்ளோஷர் பண்ண போறாங்க. எது டிஸ்க்ளோஷர் பண்ண போறாங்க? by mere disclosure of the bond உடைய பேர், bond purchasers உடைய பேரும் fund receive பண்ண இந்த பேரை மட்டும் தான் என்ன பண்ண போறாங்க? டிஸ்க்ளோஸ் பண்ண போறாங்க. இது டிஸ்க்ளோஸ் பண்றதுனால ஓட்டருடைய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்ஃபில் ஆயிருமாங்கற கேள்வி கேக்குது. இந்த லைன் புரியுதாங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் ஆக்சுவலா. கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா போறேன். புரியுதா? சரி, இப்ப மீதியை பார்க்க போறோம். that receive the funds without என்ன டேட்டா இல்ல நம்மளுக்கு? ப்ரூஃப் இருக்கக்கூடிய டேட்டா இல்ல. எதுல? ஆனு யாரு எந்த எவ்வளவு அமௌண்ட் எந்த பார்ட்டிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற டீடைல் நமக்கு வெறுமனே என்னதான் டீடைல் இருக்க போகுது? பாண்ட் பர்ச்சேசஸ் யாரு, பார்ட்டி எவ்வளவு வாங்கிச்சு, ஒரிஜினல் டேட்டா யாரு எந்த பார்ட்டிக்கு எவ்வளவு கொடுத்தா அப்படிங்கிற டீடைல் இல்ல. டிஸ்க்ளோஸ் பண்ண போறாங்க மட்டும்தான். இத வச்சு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆகிருமா அப்படிங்கிறது there is for the court finding the unconstitutional calculation. Like கடைசி ரெண்டு லைன் as முடிய போகுது. அவ்வளவு ரெண்டே லைன். அவ்வளவு. even considering இவன்ங்கிறதுக்கு நாளைக்கு இருக்கு. நம்ம என்ன படிச்சிருக்க மாட்டாப்ல. இவன்னா considering எதை கன்சிடர் பண்றோம்? bonds have to be within லைனுக்கு என்ன அர்த்தம்? பாண்ட் இப்ப நான் 10 லட்சம் ரூபாய் ஒரு கட்சிக்கு போடுறேன். 15 நாளைக்குள்ள அந்த கட்சி என்ன பண்ணிடுறாங்க? அந்த 10 லட்சத்தை ரிடீம் பண்ணிடுறோம். 15 டே விண்டோக்குள்ள பண்ணலாம். இட்டுமே still be possible. இன்னும் பாசிபிள் தான். எது பாசிபிள் தான்? மாற diligent இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடலாமா? to use the disclosure பண்ணுவாங்களா? the disclosure யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாமா? to match the donors and parties based on the
proximity என்னது? proximity எங்க இருக்குது? பக்கத்துல இருக்குது. between dates of purchase and redemption. ரைட், போன லைன்ல கொடுத்துட்டாங்க. இங்க போன லைன்ல என்ன கொடுத்தாங்க? கேள்வி வருது, what is right to information உண்மையிலே வரப்படுமா? ஏன்னா வெறுமன பேர் தானே கொடுக்குறீங்க, எவன் எவ்வளவு யாருக்கு என்ன காசு கொடுத்தா நமக்கு அப்படின்னாங்கல்ல. அடுத்த லைன்ல தான் பதில் சொல்றாங்க. சரியா? ரிவீல் பண்ண முடியுமா, அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். இங்க ஒருத்தர் 10 கோடி கொடுத்திருப்பான், 15 கோடி, 10 லட்சம், 2 லட்சம் இருக்குது வரிசையா. அந்த 12th மார்ச் கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கிறோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? 15 நாளைக்குள்ள என்ன பண்ணணும்? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க இருந்து 15 நாள் 27 மார்ச் 27 மார்ச்சுக்குள்ள அதே அமௌண்ட் எங்க இருக்கோ அவன் தான் என்ன பண்ணிருக்கான்? ரெடீம் பண்ணி. அப்போ கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? Diligent civil society use the disclosures to match the based on the proximity na vicinity. பக்கத்துல இருக்கு. எது பக்கத்துல இருக்கு? Date of purchase and அதாவது நம்மளே உட்கார்ந்து இதை கண்டுபிடிச்சா பாத்துக்கிறீங்க. ஆனா எஸ்பில என்ன சொல்றாங்க? இத நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. சூப்பரான லைன், சூப்பரான லைன். The data also help unravel என்னது? disclose வார்த்தை பிடிச்சோமா? வார்த்தை பிடிச்சோம். reveal வேற, divulge, unveiling, unveil, divulge, disclose, reveal. Unravel என்ன கண்டுபிடிக்கலாமா? whether corporate houses or individuals benefited from their donations to at the center. So சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ரூலிங் பார்ட்டி இருக்கு, இவங்க டொனேஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். டொனேஷன் கொடுத்த டொனேஷனுக்கு இவங்களுக்கு பெனிஃபிட் வந்துச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், வேதாந்தா எடுத்துக்கிறோம். சரியா? வேதாந்தா வந்து பிஜேபிக்கு ரொம்ப க்ளோஸ். நான் வேலை பார்த்த கம்பெனினால எனக்கு தெரியும். இருந்தாலும் நியூஸ் பாத்தீங்கன்னாலே அனில் அகர்வால் அவர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப க்ளோஸ். இப்ப திடீர்னு சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியா? ஒரு எக்ஸாம்பிள், தூத்துக்குடியில பிளான்ட் க்ளோஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா போட்டு விடுறாங்க. இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? 100 கோடி போட்டு விடுறாங்க. நம்ம என்ன பார்க்கறோம்? மேட்ச் பண்றோம். இது என்னைக்கு போடுறாங்கன்னா செப்டம்பர் 25, 2022 போடுறாங்க. அப்படிலாம் இருக்காதுங்க, சும்மா போடுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த டேட்டுக்கு பக்கத்துல வேதாந்தாக்கு ஃபேவரபிளா ஏதாவது ஜட்மெண்ட் வந்திருக்கா, ஏதாவது நியூஸ் வந்திருக்கா, ஏதாவது ஸ்கீம் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா என்ன தெரிஞ்சிடும்? கார்ப்பரேட் ஹவுசஸோ இண்டிவிஜுவல்ஸோ இதுல இருந்து அடுத்து or if the contributions were made in response to என்ன பண்ணிருக்கலாம்? இங்க இருந்து நாங்க சிபிஐ அனுப்புவோம், இடி அனுப்புவோம், ஐடி அனுப்புவோம். ஆளுக்கு 20 கோடி போட்டு நீங்க எங்களுக்கு ஒரு 60 கோடி எங்க அக்கௌண்ட்டுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸா போட்டு விட்டீங்கன்னா வராது அப்படிங்கிற மாதிரி நடக்குறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு கம்பெனியை பார்த்து. அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்போ லைனை தெளிவா புரிஞ்சு சொல்லுங்க. The data may also help in understanding whether corporate houses or individuals benefit ஆறாங்களா. இதுல இருந்து அவங்களுடைய டொனேஷன், யாருக்கு டொனேஷன்? ரூலிங் பார்ட்டிஸ் அந்த சென்டர்னாலும் சரி, ஸ்டேட் கல்ச்சு. or if the contributions மேக் பண்ணப்பட்டுச்சு in response to நீங்க பொல்யூஷன் லிமிட் மீறிட்டீங்க,
உங்களுக்கு இவ்வளவு லட்சம் ஃபைன் போடுற மாதிரி இருக்கு. இது நடந்துச்சா அப்படின்னு என்ன பண்ணிக்கலாமா, செக் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா முடியும் போது உங்களுக்கு சம்மரி புரிஞ்சிருக்கும். யாருதான் இங்க ஜெயிக்கிறா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் என்னைக்குமே ஜெயிக்கும். சரியா, ஜெயிக்கணும். சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் உங்களோட டெமோக்ரஸியோ கான்ஸ்டிடியூஷனையோ எல்லாத்தையுமே அப்ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டணும். சாதாரண மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னா எந்த அரசியல்வாதியோ எந்த கட்சியிட்டயோ கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ போய் நிக்க வேண்டிய அவசியமே சரியா. முடிக்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியுது, ஃபைனலா முடிக்கும் போது எப்படி தெரியுது, நான் கொஞ்ச நாள்ல கிளாஸ் எடுக்கிறது நிப்பாட்டிக்கிறேன்னு தெரியுதா, என்ன தெரியுது? சோ எஸ்பிஐக்கு கண்டிப்பா இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இன்ஃபரன்ஸ் இதா இருக்கும். சோ எஸ்பிஐக்கு ஒரு இதுல முக்கியமா நீங்க பாக்க வேண்டியதுன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம வெளியே பாக்குறது வார்த்தைகளுடைய எழுதலையா, யார் எழுதுனா, எழுதுனீங்களா சொல்லுங்க. சாபோட்டேஜ் மேல பாருங்க, வார்த்தை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்ஷாட் என்ன சொன்னேன், ரிசல்ட் ரைட். அடுத்து கன்ஸ்ட்ரூட் சொன்னா, கன்ஸ்ட்ரூட்னா என்ன பண்ணுது, ரைட். மிஸ்கன்ஸ்ட்ரூட்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அடுத்தது டீம்டுனா கன்சிடர். அடுத்த வார்த்தை ப்ரூக். ப்ரூக்னா நவுன் மீனிங் படிச்சோம் அப்படிதானே. நவுன் மீனிங் என்னது, நீரோடு, ஸ்மால் ரிவர் ஆர் ஸ்ட்ரீம். அடுத்தது verb meaning வந்து டாலரேட், ரைட், அது இருக்கட்டும். அடுத்த வார்த்தை வேற வார்த்தை diligent. தெரியும் diligentனா எப்படி இருக்குதுன்னா hard work. contempt என்ன பண்ணுது, அவமதிக்கிறது. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள. unravelனா disclose, என்ன பண்ணுது, என்ன பாக்குறதுக்கு வெளிப்படைய பேசிஸ். பேசிஸ்னா ஃபவுண்டேஷன். ப்ராக்சிமிட்டி. ப்ராக்சிமிட்டி அப்படின்னா பக்கத்துல இருக்கு. அடுத்த வார்த்தை மியர். மியர்ங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா, வெறுமனே அப்படின்னு சொல்லுங்க, தமிழ்ல அதை சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். வெறுமனே இங்கிலீஷ்ல மீனிங் பாத்தீங்கன்னா கரெக்டா உட்காராது. மியர்னா வெறுமனே. சரியா, ஐ ஹேவ் a mere 5 rupees அப்படின்னு என்ன அர்த்தம், வெறும் 5 ரூபாய். சரியா, we have class for merely 2 days அப்படின்னா வெறுமனே 2 நாள் தான் கிளாஸ். சரியா, மியர்னா அட்ஜெக்டிவ், merely adverb. எக்ஸாம்பிள் சொன்னங்க 2 நாள் கிளாஸ்ன்ட்டு. Exactitude. Exact அப்படினு அர்த்தம். Exactங்கிறது அட்ஜெக்டிவ். Exactங்கிறது exactங்கிறது invalidate அப்படினா என்ன அர்த்தம்,
என்ன பண்றது? செல்லா, ரைட். ரிடம்ஷன். ரிடம்ஷன்னா இங்க இருக்கிற மீனிங் வேறங்க, இங்க இருக்கிற மீனிங் வேற. ரிடம்ஷனுக்கு ஆக்சுவல் மீனிங் நான் சொல்லிட்டேன். ரீன்னு இருக்கு பாருங்க, ரீ திரும்ப திரும்ப எடுக்கிறது, இல்ல திரும்ப வாங்குறது. சரி, திரும்ப எடுக்கிறது, திரும்ப வாங்க. அனானிமஸ் எழுதலையா? சரி, ஓகே, ஃபாஸ்ட் எழுதுங்க. போட்டோ தான் எடுக்கணுமா? அடிக்க மாட்டேன், அதுவா அடிச்சிருவான், அதான் பிரச்சனை. ஆத்தென்டிக்கமா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. போடு போட்டோமா? எழுதுங்க, பிரேக் எடுத்துக்கிடுங்க.